வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டசுட்டான் பிரதேசத்தில் முத்தையங்கட்டு என்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாரிய நீர்த்தேக்கமான முத்தையன்கட்டி நீர்த்தேக்கம் பாருங்கோ அப்படி தண்ணி பாஞ்சாப்புறம் எடுக்கப்பட்ட படம். ஆரம்பத்தில் குளம் அந்த டிட்பா புயலோடு இருந்த மழையால் பாருங்கோ, இதுதான் நிப்பா புயலும் மழையும் சேர்ந்து இருந்த காலத்தில் எடுக்கப்பட்டது. அந்த அகோரமாக தண்ணி ஒரு முழுக்க தண்ணி பாய்ந்த காட்சி தான் இது. அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிந்து 2025 ஆண்டு இந்த இறுதி பகுதியில் தான் இது ஒரு பாரிய அளவில் பாஞ்சது. இந்த வருஷம்தான் எனக்கு தெரிஞ்சு 4 வான்கதவுகளும் முழுமையாக திறக்கப்பட்டு 4 வான்கதவுகளாலையும் 10 அடிக்கு மேலே தண்ணி பாய்ஞ்சு கொண்டிருக்குது. 4 வான்கதவாலையும் 10 40 அடிக்கு மேலே பாய்ஞ்சு கொண்டிருக்குது. இஞ்சால அங்கால பார்க்க போனால் பின்னால் கள்ளியடி பேரால அண்டிய பகுதிகள் எல்லாம் நீரில் மிதந்தோன்றிருக்கு. அதை விட முத்தையங்கட்டில் உள்ள வயல்கள்லாம் வெள்ளத்தில் மூழ்கியப்பவே இருக்குது. பாருங்கள், குளத்துக்கு எப்படி ஒரு பெருக்கெடுத்த நிலைமையில் ஆக்ரோஷமாக முறையில் பாய்ஞ்சு கொண்டிருக்கு தண்ணி. இந்த வருஷம்தான் இப்படி ஆக்ரோஷமாக பாயுது. கண்களாலேயும் 4 வான்கதவுகளாலேயும் தண்ணி ஆக்ரோஷமாக பாய்ஞ்சு கொண்டிருக்கு. இதால் இந்த வருஷம் முத்தையங்கட்டில் சரியான பாதிப்பு. முத்தையங்கட்டை மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் இந்த முத்தையங்கட்டை கீழே எங்கெங்கெல்லாம் இந்த குளத்தின் நீர் போகுதோ அந்தந்த இடங்களெல்லாம் நீரில் மிதந்து கொண்டு தான் இருக்குது இந்த வருடம். சொன்னால் மழையால் அவ்வளோ மழை பெஞ்சோண்டே இருக்குது, தண்ணியும் கூடிக்கொண்டே இருக்குது. தண்ணி இப்போ திறந்து விடுற அளவு காணாது. பாருங்கள், தண்ணின்ற பாயிரம் அந்த தண்ணியில் மாட்டப்பட்டால் அப்படி இருக்க மாட்டேன். பாருங்கள், இது இந்த அகோர பாய்ச்சல், நீரின் அகோரமான பாய்ச்சல் பாருங்க. என்னென்னு சொன்னால் பாருங்கள், இந்த 2 வான்கதவு இருக்குது, அங்கே 2 வான்கதவு இருக்குது. நீர் அப்படித்தான் பாயுது இந்த வருஷம்தான். ஒரு 25 பெரியவர்கள் எப்படி சொல்லினோன்னா 25-30 வருஷத்துக்கு பிறகு ஏதோ முதல்ல ஒரு முறை இப்படி மழை தண்ணி வாஞ்சுதான். அதுக்கு பிறகு இந்த வருஷம்தான் இப்படி ஒரு பாரிய அளவில் அந்த குளம் பாஞ்சான்னு சொல்லி அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் இந்த வருஷம்தான் இதை பார்க்குறோம். கண்கொள்ளா காட்சி. சனமும் குளத்தில் கட்டுகளில் எல்லாம் ஃபுல்லாக சனந்தான் நிற்கிது. அப்படி தான் பாஞ்சோன்னு இருக்குது குளம். அவங்க பாருங்கள், சனம் அவ்வளோ சனம் நிற்கிது. இதை விட இதை பாருங்க, இது என்னென்னு சொன்னால், இந்த குளத்தின் அகோர பாய்ச்சலால் ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டோண்டு சைடில் அது அரிச்சிட்டு தண்ணி பாரிய அளவில். இப்போ இது குறைஞ்ச அளவில் இருந்தால் பாரிய அளவில் தண்ணி விழுந்தாலும் கட்டாலே தாக்கு பிடிக்கலாம் போச்சு. அது வேலைகள். இது எப்படின்னு சொன்னால், எங்களோட ஊர் மக்கள், எங்களோட ஊர் பொடியெல்லாம் குளத்தில் அந்த அரிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மண் மூட்டை ஏற்றி பாருங்க, மிஷின் எல்லாம் தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது. அங்கால அது என்னென்னு சொன்னால், பாரிய இதால் பிரச்சனையால் அங்கால சில கட்டுகள் சின்ன அரிப்புகள் ஏற்பட்டதால் சில கட்டுகள் கூடுதல் அரிச்சிடும்னு சொல்லி பாருங்கள், தண்ணி நீருக்குள்ளாலேயும் உழவு இயந்திரங்களை ஊர் மக்கள் சரியான பாடுபட்டு தான் பேரில் செய்து கொண்டிருக்கிற மண் மூட்டைகள் மணல் பேக்கில் கட்டி அதை போட்டு மறைச்சி தண்ணின்ற சில இடங்களுக்கு தண்ணி போகாத மாதிரி மறைக்கிறதுக்காக தான் இந்த இது நடந்து கொண்டிருக்குது வேலைன்னு சொன்னால். மழை பெய்து கொண்டே இருக்குது. சில வேளையை திருப்பியும் தண்ணி ஓடினா கூட அரிச்சா சில வேளையில் குளத்துக்கு பாதிப்பு பண்ணுறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தங்களால் எவ்வளோக்கு வேலை செய்யலுமோ அந்த முறையில் வேலை செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள், அந்த எங்களோட ஊர் பொடியெல்லாம் 1000, 2000, 3000 மண் பேக்கில் மண்ணை அள்ளி பேக்கில் போட்டு அதை தண்ணிக்கால ஏற்றி கொண்டு போய் அது திருப்பி குளக்காட்டில் தான் போட போகிறோம். குளக்காட்டில் போடுறது இந்த தண்ணி ஏற்றப்பட்டுருக்குது. 1000, 2000, 3000 பேக்கில் கங்கால தண்ணி வாங்கி கொண்டிருக்குது. இதில் ஒரு குளத்தில் தண்ணிக்கு மேலே நிற்கிது. அதுக்குள்ளெல்லாம் மிஷின் போய் கொண்டிருக்குது. மிஷினில் போய் கொண்டிருக்குது. இப்போ மணல் மூட்டையை போட்டு ஏற்றி இங்கே இருந்தாலும் போட்டு கொண்டிருக்குது. அங்கே ஒரு டீம் அதை எடுத்து கட்டி கொண்டு வைக்கணும். இது எப்படி என்ன, இப்போ தண்ணி பாஞ்சா பிறகு பாருங்கள் எங்களோட குளத்தின் நிலைமை எப்படி இருக்குன்னு. இப்போ எங்களோட பொடியல் குளத்தில் என்னென்ன புனராக எப்படி செய்து கொண்டிருக்கணும். இந்த மேல் சைடில் உள்ள பத்துகளை எல்லாம் அடித்து, கட்டில் உள்ள பத்துகளை எல்லாம் அடித்து மிஷினால் அவர் எங்களோட ஊரில் ஒரு ஆள் தரிசனம்னு சொல்கிறது பாருங்கள், மிஷினால் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வெயில் கண்ணுக்கு ஊற்றுது போல் நான் படம் எடுத்தது.
ரைட். இப்போ தான் நாங்கள் முக்கியமாக தண்ணி பாஞ்சா அப்புறம் உள்ள நிலையை பார்க்க போகிறோம். பாருங்க, எங்கள் குளம் வந்து தண்ணி பாஞ்சா பிறகு தித்பா புயலின் பாதிப்பும் அதோட சேர்ந்த பாரிய மழையாலையும் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. பார்க்க போனால் எங்களுக்கு சொல்லவே இல்லாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த குளம் முதல் எப்படி இருந்ததோ அதில் வந்து 100% ஃபுல்லாக மாற்றம். அது சொல்லவே தேவையில்லை. பாருங்கோ, ஒரு மாதத்துக்கு மேலே தான் இந்த இதில் விழுந்திருக்கிற கட்டுகள், அந்த குளம் மழை வர முதல்ல 1-2 மாதத்துக்கு மேலே தான் இந்த கட்டுகள் கட்டப்பட்டது. அந்த கட்டுகளால் கூட இந்த தண்ணியை வந்து தாக்கு பிடிக்க முடியலை. ஆனால் இப்போ பாஞ்சா பிறகு வேலையால் வந்து நடந்துகிட்ருக்கு. திருப்பி சில வேலையில் அடுத்த மழையில் வரலாம். வந்தால் இருக்கிற வேலையில் ஒருக்கா செய்து முடிக்காட்டிக்கு அது சில கூடிய பாதிப்பை ஏற்படுத்தலாம்ன்றதுக்காக வேலையால் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் பாருங்க, பாரிய கிடங்குகளும் பள்ளங்களும் இந்த மண்மூட்டையில் அடிக்கிருக்கு. அந்த பின்னால் செய்யப்பட்ட வேலை பாரிய. முதல் இந்த இடங்களெல்லாம் வந்து இப்படி இருக்கவே இல்லை. முதல் நல்ல மண் நிறை புட்டியாக தான் இருந்தது. இப்போ பாருங்க, குளத்தை விட பார்க்கவே கண் கூசுது. என்னதுன்னா முழுக்க பாரிய பள்ளங்களும் கிடங்களும். இதெல்லாம் என்னென்று தான் நிரப்பி அடுத்த கட்டத்துக்கு செய்ய போகிறாங்களோ எனக்கு தெரியலை. முழு கல்லுகள் கிடங்குகள் ஏன்னா முழுக்க குளத்துக்கு கீழ்ப்பகுதி தான் இது. குளத்தின் வான்கதவுக்கு கீழ்ப்பகுதி ஃபுல்லாகவே கிடங்கும் பள்ளமும். பாரிய கிடங்குன்னு சொல்கிறத விட பாரிய குளியல். அவ்வளவும் தண்ணி பாய்ஞ்ச வேகத்தில் அடிச்சுலாம் முழுக்க பாருங்கள். கல்லுகளை மட்டும் கொண்டு போயெல்லாம் விட்டுருக்கு போல. மண்கண்ணெல்லாம் ஃபுல்லாக அடிச்சு கொண்டு போய்ட்டு மண்ணை பார்க்கல. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கல்லுகள் கிடக்குது. இது பாருங்க, இது ஒரு பக்கம். அங்கால அந்த இரிகேஷன் நீர்ப்பாசன ஒபிஸ் உள்ள பக்கம், அந்த பக்கம் இருக்கிற எல்லாமே. இதெல்லாம் முதல் ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு கிடங்கு, அங்கே நடுவில் தண்ணியில் நிற்கக்கூடிய ஒரு கிடங்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ கிடங்கே காணல. கிடங்கு அரைச்சி வேக்காலாக போச்சு. அங்கங்கே கல்லுகள், ஏன்னா நீரால் கல்லுகளை கொண்டு போயலாம் கிடக்கு. அதெல்லாம் கல்லுகளை கொண்டு போக விட்டுது. கல்லுகள் எல்லாம் அப்படியே கிடக்குது. ஆனால் மண் கிண்ணெல்லாம் கிண்டி இங்கே பாருங்கோ, மண் கிண்டின இடங்களை பாருங்கோ. இது என்னென்று தான் சொல்கிறது. என்ன தண்ணி எல்லாம் அப்படி 50 ஒன்று தான் நீர். அந்த நீரை பாருங்கள், நீர் செய்ய வச்சிருக்கிற வேலையை. குளத்தில் என்ன எல்லாம் செய்யலுமோ அந்த தண்ணி அவ்வளோ செய்திருக்கு. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த வருஷம்தான் அது என்ன அமோக பாய்ச்சல். என்னென்னு சொல்கிறது, சொல்லவே முடியாத அளவில் இந்த வருஷம் நீர் பாய்ஞ்சிருக்குது. நீர் பாய்ஞ்சி இப்போ என்னென்னா அடுத்த கட்டத்துக்காக வேலைகள் எல்லாம் முதல்ல இந்த ஒரு வேக்கால தான் எல்லாம் மறைச்சி வச்சுருந்தது. மறைச்சி வச்சுருந்து இஞ்சால தண்ணியாக வராமல் இந்த ஒரு வான்கதவன் 4 வான்கதவு அதில் 2 வான்கதவன் ஒரு கீழ்ப்பகுதி, இந்த கட்டப்பட்ட பகுதி ஒன்று சிறிய அளவில், முழுசாக இல்லை சிறிய அளவில் இருந்தால் பாருங்கள். சிறிய அளவில் வந்து கீழே உள்ள பகுதி பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த வேலையிலெல்லாம் இப்போ கட்டடையில் நிறைய பெற்று நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் குளம் பழைய வடிக்கு ஓரளவுக்கு மண்ணெல்லாம் போடப்படாட்டியும் பழைய வடிக்கு ஓரளவுக்கு வந்துடும். நாங்கள்டக்கு என்னென்னா இப்போ வந்தது சும்மா என் நண்பன் வந்திருந்தார். அப்போ இங்கே பாருங்க, குளத்தில் அவரோட தான் சும்மா சுற்றி பார்ப்போம்னு குளத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த நேரம் எடுத்த வீடியோ தான். விருப்பமானாக்கள் என்ன வீடியோவை பார்த்து நீங்களும் விரும்பினாக்கள் என்ன வீடியோ சேனலை ஆதரவு தாங்க. நீங்கள் எப்படி ஆதரவு தந்தால் தான் நாங்களும் இப்படியே இருக்கக்கூடிய வீடியோக்களை எடுத்து உங்களுக்காக இல்லை எங்களுக்காகவும் இப்போ ஊரில் உள்ளவர்களுக்காகவும் போடுவோம். நன்றி.